ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு. ஆனால் என்ன பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லலை. இதுதான் எங்களோட கடை. டீ கடையும் ஃபேன்சி ஸ்டோரும் தாங்க நாங்கள் வச்சுருக்குறோம். கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சங்கரன்கோவில் டு ராஜபாளையம் மெயின் ரோட்டில், இன்னும் லாங்காக சொல்லணுன்னா திருநெல்வேலி டு மதுரை பைபாஸ் ரோட் மேலே தான் இருக்குது. பெருமுத்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் வச்சுருக்குறோம். நம்ம டீ கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீ, வடை, அப்புறம் பாட்டில் பிஸ்கெட்டு, பாக்கெட் பிஸ்கெட்ஸு, சேவு, மிக்சர், இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபேன்சி ஸ்டோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே ப்ளஸ் கர்ச்சீஃபு, செப்பல், பெல்ட்டு, ஹேண்ட்பேகு, இந்த மாதிரி திங்ஸாக இருக்குது. கடை நம்மளோட பாப்பா பிந்து பேரில் தான் இருக்குது. பிந்து பேக்கரி கடையோட நேம். பாப்பா 1.5 வயசு இருக்கிற அந்த டைம்லேருந்து நாங்கள் கடை வச்சிட்ருக்குறோம். அப்போ ஃபேன்சி மட்டும்தான் இருந்தது. அப்புறம் டீ கடையும் சேர்த்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த கடையை பார்த்துட்ருக்குறோம். நான் 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு காலையில் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு கடைக்கு 9 மணிக்கு மேலே தான் கடைக்கு வருவேன். கடைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக எல்லோரும் பார்க்குற மாதிரி விசிபிளாக வைக்கிற மாதிரி, தொங்க விடுற மாதிரி என்னெல்லாம் பொருள் இருக்குது, அதில் என்னெல்லாம் அவர் பண்ணலன்றதை பார்த்துட்டு தொங்க விட வேண்டியது, எடுத்து வைக்க வேண்டியது, எல்லா வேலையும் இந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன். இப்படி ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்துட்ருக்குற கேப்பில் நம்ம ஹர்ஷ்குட்டி ஒரு சைடு அவரால் முடிஞ்ச சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். நம்மளை தொங்க கூட வைக்க விட மாட்டார். கேக்கு, பிஸ்கெட்டு, என்னெல்லாம் தொங்க விடுற மாதிரி இருக்குதோ, லேஸ் எல்லாமே அவருக்கு தொங்க விடுறதுக்குள்ள சேரில் இருந்துச்சுன்னா பிச்சுட்டு ஓடிடுவார். நம்ம அவர்கிட்ட காப்பாற்றி எல்லாத்தையும் தொங்க விட்டுறலான்னு பார்ப்போம். ஆனால் எப்படினாலும் சுற்றி எடுக்காமல் போகவே மாட்டார். ஏதாச்சும் ஒன்று கையில் கிடைச்சாதான் போவார். அப்புறம் இந்த வேலைங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் தான். காலையில் மாஸ்டர் தாங்க வருவார். 2 குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் வீட்டு வேலையும் பார்த்துட்டு காலையிலலாம் கடைக்கு போக முடியாது. அதனால் காலையில் மாஸ்டர் தான் வடை போட வருவாங்க. மாஸ்டர் வடையை போட்டுட்டு அவரோட அந்த காலையில் 2 மணி நேரம் வேலை தான், அதை போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவர் யூஸ் பண்ணிட்டு வச்ச மிக்ஸி ஜாரு, கிரைண்டரு, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவணும். பாத்திரத்தை எல்லாம் கழுவுறது தான் அடுத்த வேலை. இப்படி ஒன்றா கழுவி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு ஒதுக்கிட்டு இடையிலே கஸ்டமர்ஸும் வருவாங்க. பார்சல் கட்டுங்க, வடை பார்சல் கட்டுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், சிகரெட் வேணும், பார்க்க வேணும், பிஸ்கெட் வேணும்ட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம கேப்பில் பார்த்துட்டே தான் இருக்கணும். 2 பேராக சேர்ந்து ஒரு டீ கடை ரன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் காலையிலே சமைச்சி எல்லாம் வச்சுட்டு 9 மணிக்கு மேலே நான் சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு வந்துடுவேன். அவர் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறமா நான் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போவார் வீட்டுக்கு. அவர் சாப்பிட போகிற கேப்பில் நம்ம தான் டீ பண்ணணும்.
கடைன்னு ஒன்று வச்சுட்டோம். எல்லா வேலையும் பார்த்து தானேங்க ஆகணும். டீ போடுவேன், வடை போடுவேன், எல்லா வேலையும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பார்க்கணும். எல்லா வேலையும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹர்ஷ்குட்டி அவரே ஒரு சைடு கவனிச்சிக்கணும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு வேலையை ஒரு ஃப்ளோவில் பார்த்துட்ருப்போம். அந்த டைம் தான் அவருக்கு ஏதாச்சும் தேவைப்படும். செப்பலை போட்டு விடுன்னு வந்து அழுதுட்டு நின்றுட்டுருந்தார். அப்புறம் செப்பலை வாங்கி அவருக்கு செப்பலை போட்டு விட்டு ஹாப்பியாக அவரை அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போது அவரும் சாப்பிட கிளம்புறாரு. அவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தான் டீ போடணும். அப்பாடி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு காத்தாடியை போட்டு உட்காந்து காற்று வாங்கலாம், அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம். காலையில் மாஸ்டர் போட்டு கொடுத்துட்டு போன வடையெல்லாம் காலியாகிடுச்சு. இன்னும் அடுத்து நம்ம பார்சல் டைமுக்குள்ளே வடை ரெடி பண்ணணும். வெங்காய வடை தான் இன்றைக்கி போட போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்தால் சீக்கிரமாக உரிக்கலாம். பார்சல் டைமுக்குள்ளே உரித்து வடையை நம்ம ரெடி பண்ணணும். இதை உரித்து கட் பண்ணி வடைக்கு ரெடி பண்ணணும். இந்த கேப்பில் நம்ம ஆள் சாப்பிட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த கேப்பில் நம்ம இந்த வடையும் வெங்காயத்தையும் அவர் இப்போ சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வைக்கணும். இந்த கேப்பில் டீ கேட்டும் ஆள் வருவாங்க. பார்சல்னாலும் சரி, டீ குடிக்கிறதுனாலும் சரி, டீயை நம்ம தான் போடணும். அவர் வர்றதுக்குள்ளே இந்த வெங்காயத்தையும் உரித்து வச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் 2 பேரும் சேர்த்து கட் பண்ணி வடையை சீக்கிரம் போட்டுடலாம் பார்சல் டைம் வர்றதுக்குள்ளே. டீயும் நான் நல்லாவே போடுவேன். டீ, வடை இந்த மாதிரி எல்லாமே நம்மளே தான். ஸ்டார்டிங்கில் தெரியுமான்னு கேட்டால் ஒரு வேலை கூட நம்மளுக்கு தெரியாது. சொந்தமாக வச்சாச்சு, நம்மளே தான் பார்த்தாகணுன்ற சுச்சுவேஷன். இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
அப்புறம் நம்மளும் சாப்பிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை உரித்து வச்சாச்சு. கட்டிங் தான், கட்டிங்க்கு ஃபுல்லாக நமக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணிடுவார். அப்புறம் கட் பண்ணி முடிச்சுட்டு, கட் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வெங்காய வடையில் கட் பண்ணுறதும் முக்கியம். அதை விட நம்ம மாவு பிசைறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வெங்காய வடைக்கான மாவும் நம்ம அழகாக பிசைஞ்சாச்சு. வெங்காய வடையும் போட்டாச்சு. வடை போட்டு முடித்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி இவரை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க வச்சுட்டு தான் வடை போடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இவரை தூங்க வைக்கிறதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவரை தூங்க வச்சுட்டு அப்படியே நானும் சேர்ந்து தூங்கிட்டேன். ரொம்ப நாள் கழித்து பகலில் தூங்கியிருக்கிறேன். இன்றைக்கி தூங்கி முடித்து எந்திரிச்சு வந்து பார்த்தா ஈவினிங் பார்சலுக்கு வடை போட வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் பழ பஜ்ஜி தான் போட்டோம். நம்ம கேரளா ஸ்பெஷல் பழமுறை. நம்ம தூங்கி எந்திரிச்சு நான் வரும்போதே பழம்லாம் கட் பண்ணி வச்சிட்டாரு. மாவு பேட்டர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பழத்தை ஒன்றா முக்கி போட்டு வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு, இன்றைக்கி ஈவினிங்காக கடைக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்றதை பார்த்து மளிகை ஜாமான், வடைக்கு தேவையான பொருள், டீக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும். இதுக்கு நான் தான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன். கரிவலம் பஜாருக்கு போனோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்றைக்கி அதை வாங்க போனால் நல்ல மழையில் மாட்டிக்கிட்டு கடையிலே வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி, தூரல் தானே விழுகுது லைட்டாக, இதோட போயிடலான்ட்டு கிளம்பி வந்தால் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. இந்த சைடு கடைக்கு பக்கத்தில் வரும்போது நல்ல மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்து அதே ஈரத்தோட ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக கடையிலே நின்றுட்டு இருந்தால் எப்படி? பக்கத்து கடையில் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹர்ஷ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவர் கூட அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அப்புறம் எப்போவும் ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன். இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கடையில். எவ்வளோ அழகாக ஹர்ஷ் டான்ஸராக இருப்பாரு. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து ஒன்றுன்னா நம்ம சாரே அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னங்க, மறுபடியும் காலையில் பார்த்தா அதே வேலை தான், திரும்பவும் கழுவு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்போவும் ஈவினிங்காக வீட்டுக்கு ஓடிடுவோம். இன்றைக்கி இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறனால சும்மா இருக்க முடியுமா? மறுபடியும் காலையிலேயாச்சும் பாத்திரம் கம்மி. இன்றைக்கி பாத்திரம் நிறைய, ஈவினிங் ஆகிட்டா பாத்திரம் நிறைய ஆயிரும். அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டு கழுவிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருந்தா வாங்கிட்டு வந்த திங்ஸில் 10 கிலோ சர்க்கரை நனைஞ்சு போச்சு. 10 கிலோ சர்க்கரை நனைஞ்சது தான் அவங்களுக்குலாம் பெரிய விஷயம். நான் மலையில் ஃபுல்லாக நனைஞ்சு வந்தனே, அதுக்கு ஒரு கேரிங் இல்லை, ஒரு கேள்வி இல்லை. 10 கிலோ சர்க்கரை நனைஞ்சதுக்கு அவ்வளோ திட்டு. பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு எப்படியும் வீட்டுக்கு வந்து சேருன்ட்டு எல்லா வேலையும் போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு. இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற என்னோடய வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி ஸ்டாண்டிங்லேயே நின்றுட்டு வேலை பார்த்துட்டு ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவேன். உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுறது, அப்படியே சும்மாவே உட்காந்துட்ருக்கிறது, இந்த மாதிரி தான். என்னோடய அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வேலையும் பார்த்துட்டு நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்றதை வந்துட்டு போடுவேன். நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணணும். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.